சிவாய நம்ம நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் எலுமிச்சம்பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உக்கிர தெய்வமான காவல் தெய்வமான காளி, முனீஸ்வரன், கருப்பசாமி இது போன்ற கோயில் எலுமிச்சம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களோட, அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்ட எண்ணத்தோடையே, அதாவது எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது, எனக்கு அந்த சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு கஷ்டமாகி இருப்பாங்க. அப்புறம் படைகளுக்கு அந்த எலுமிச்சங்காய் எடுத்துகிட்டு நம்ம திருஷ்டி சுற்றுவோம் இல்லைங்களா. வளமாக 3 முறை இடமா 3 முறை சுற்றி அதை கீழே வச்சு இடது குதிங்கால் ஒரு மிதிக்க சொல்லிவிட்டு அது காய் வெடிச்சதுமே அதை திரும்பி பக்கம் போய் கையால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிருங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோயில் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ரெண்டாக அரிஞ்சு வைக்கிறதுக்கு, அதாவது வீட்டில் நிறைய பேர் தலைவாசப்படியில் ரெண்டாக அரிஞ்சு குங்குமம் மஞ்சள் தொடச்சி வைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இது போன்ற கோயிலிருந்து கனிகள் வாங்கிட்டு வந்தால் அந்த கனியை ரெண்டாக அரிஞ்சு நம்ம தலைவாசப்படியில் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தொடச்சி 2 கனியை இருபுறமும் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காவல் தெய்வமே நம்ம வீட்டுக்கு காவல் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதை மீறி எந்த கெட்ட ஒரு சத்தியாவுமே நம்ம வீட்டுக்குள்ள நுழையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யாராவதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இது போன்ற காவல் தெய்வ கோயில்கள், அதாவது முனீஸ்வரன், கருப்பசாமி போன்ற கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அருவாளில் கனி குத்தி இருப்பாங்க, அதாவது ஏற்கனவே குத்தி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அங்கே அந்த அடியான் கிட்டேயோ பூசாரிட்டையோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அந்த அருவாள் இருக்கிறவங்களுக்கு அந்த கனியை எடுத்து கொடுங்க அப்படி சொன்னால் எடுத்து தருவாங்க. அது கூட கொஞ்சம் திருநீரும் அந்த கனியும் வாங்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் சுற்றிட்டு அவங்க தங்கி இருக்கிற தனி ரூமாக இருந்தால் அந்த அறையில் வச்சுருங்க. அப்படி இல்லை பொதுவாக தான் இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க தூங்குற இடத்துல வச்சுருங்க, இல்லை பக்கத்தில் வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நாளாக அவங்களுக்கு உடம்பு சுகமாகி நல்ல நலம் பெறுவாங்க, நல்ல எண்ணங்கள் தேறி வருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அந்த கனிகள் உக்கிரமான தெய்வங்கள், அதாவது காளி, கருப்பசாமி, முனீஸ்வரன் இது போன்ற கோயில் கனிகளுக்கு தான் இந்த மாதிரி சக்தி உண்டுங்க. சாந்தமான கோயிலுக்கு இந்த மாதிரி சக்தி இல்லை. அந்த சாந்தமான கோயில், இப்போ அம்மன் கோயில், சாந்தமான அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன், பண்ணாரி மாரியம்மன் இந்த மாதிரி கோயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கனி வாங்கிட்டு நார்மல் நம்ம பூஜை ரூமில் வீட்டில் வச்சிடலாம். ஆனால் உக்கர தெய்வமான இந்த முனீஸ்வரன், கருப்பசாமி, காளி இவங்க கனிகள் மட்டுமே இந்த மாதிரி உபயோகத்துக்கு பயன்படுத்தலாங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த முறை கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கனிகளை வாங்கிட்டு உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே மாற்றம் தெரியும். வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கு எனக்கு இருந்ததுன்னா இது போன்ற எளிமையான பரிகாரம் வீடியோ உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி.